என்ன சொன்னாரு உங்க குருநாதர்? நான் பயாலஜிக்கல் மேன் என்ன சொன்னாரு? இறைவனால் அனுப்பப்பட்டவர், வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு தருவார். தந்தாரா? 10 ஆண்டுகளுக்கு எவ்வளவு பேர் இருக்கணும்? 20,000 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்திருக்கணும். ஆனா வேலை வாய்ப்பு கொடுக்கல. இருந்த வேலை வாய்ப்பை ஒழிச்சவங்க பாஜக. இதெல்லாம் வாயை திறக்க மாட்டேன். எவ்வளவு காலம் தமிழ்நாட்டு மக்கள் உங்களால நம்புவாங்க? ஆனா ஒண்ணு மட்டும், ஒரே ஒரு எங்க கட்சியில நான் என்னுடைய அனைத்து வேட்பாளர்களை வெற்றி பெற வைப்பதற்கு நான் பாடுபடுவேன். ஆனா பாஜக வேட்பாளர் தோற்படியதற்கு பாடுபட்டவர், வெற்றி பெறவே கூடாத கங்கணம் கட்டி வேலை பார்த்தவர் அண்ணாமலை என்பது அந்த கட்சிக்காரங்களுக்கு தெரியும். இது வரைக்கும் 4 கோடி ரூபாய் பணத்தை பிடிச்சாங்களா? ஏன் வாய் திறக்க மாட்டேன்றீங்க? சொல்லுங்க. அண்ணாமலை ஏதாவது ஒரு வாய் சரின்னு சொல்லணும், இல்லை தவறுன்னு சொல்லணும். ஏன் அதை கடந்து போயிடுறீங்க நீங்க? அப்ப நீங்க ஜனநாயகவாதியா? ஆகையால இந்த அடிமை கட்சி இதெல்லாம் ஒரு விட்டுணும். எஜமானுங்களுக்கும் ஃபியூடல் என்று சொல்லுவார்கள், சர்வதிகாரி, அவர்களுக்கு தான் அந்த அடிமை தனத்தை பத்தி எல்லாம் பேசுவாங்க. ரெண்டாவது சொல்றாரு, அந்த அடிமை ஞாபகம் வருதுன்னா, ஒரு 4 ஆண்டு காலமாக ஒரு மாநில கட்சியை அடிமைப்படுத்த பார்த்தார் அவரும் அவருடைய முதலாளிகளும். அவங்க பார்த்தாங்க இங்க இருந்தா நம்மளை அடிமையாக்கிடுவாங்கன்னு அவர் விட்டு வந்துட்டாங்க வெளியில. அந்த வெறுப்பு. ஆகல ஜனநாயகத்தை கத்துக்கணும், ஜனநாயகத்தை பேசணும். நாங்கெல்லாம் ஏதாவது பேசுறோமா? இது வரைக்கும் கன்னடிகாவுக்கு உறுதுணையா இருந்தவர், காவிரி பிரச்சனை நான் கன்னடிகாவா தான் இருப்பேன், தமிழனா இருக்க மாட்டேன், நாங்க எப்போது பேசியிருக்கோமா? இப்ப பேச வைக்கிறார். இன்னும் சிருங்கேரி மட ரகசியங்கள்லாம் இருக்கு, எல்லாத்தையும் நாங்க வெளியிடுவோம். பேசினா வெளியிடுவோம். நாங்க நாகரிகமா இருக்கோம், நிறைய நாகரிகமா இருக்கும். சோபா கரத்னு ஒரு அம்மா இப்ப அமைச்சராக ஆயிட்டாங்க. அவங்க பெங்களூர் எம்பி. என்ன சொன்னாங்க? அவங்க சோபனா கரத் என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டு மக்கள் ராமேஸ்வர சிற்றுண்டி விடுதலை வெடிகுண்டு வச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு கண்டிப்பு, நீ தான் தமிழ் துரோகி தானே, நீ ஒரு கண்டிக்கிறோம். இப்ப எங்க காங்கிரஸ் கட்சியில தமிழ்நாட்டை பத்தியோ தமிழத்தை பத்தி யார சொன்னா நான் கண்டிப்பேன். உனக்கே அந்த கண்டிக்கிற தைரியம் இல்ல. ஆகையால் இந்த அடிமை என்ற வார்த்தை இதெல்லாம் அவரு குறைச்சிக்கணும். யார் யாருக்கு அடிமையா இருந்தாங்க இன்னும் பேசலாம். யார் பிரிட்டிஷ்காரர்கிட்ட கடிதம் வாங்கி கொடுத்தாங்க, யார் மன்னிப்பு கடிதம் கொடுத்தாங்க, யார் அடிமையா இருக்கிறன்னு ஒத்துக்கிட்டாங்க, அதெல்லாம் டெய்லி போட்டு எங்க தலைவர்கள்லாம் எல்லாம் வரலாறு படிச்சவங்க, பொலிட்டிக்கல் வரலாறு தெரியும். ஒரு வகுப்புல 1ஆம் வகுப்புல இருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிப்பான். அடுத்த பரிணாம வரிச்சு அடுத்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு 8ல இருந்து 12 வரைக்கும் படிப்பான். அப்புறம் இளங்கலைக்கு கல்லூரியில சேருவான், முதுகலைக்கு கல்லூரியில சேருவான், முனைவர் பட்டம் வாங்குவான். அரசியல் இதுதான் பரிணாம வளர்ச்சி. ஆனா யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது, எந்த கட்சிகளும் சகதி வாரி அறைக்கூடாது. நான் தலித் இயக்கங்கள்ல இருந்த யாராவது விடுதலை சிறுத்தை தலைவரையோ யாரையாவது இவங்க தப்பு பண்ணிட்டு போனாங்க அப்படின்னு ஒரு இடத்துல எங்கேயாவது ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்களா, ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்களா, இன்னி வரைக்கும் பேசியிருக்காங்களா? சொல்லுங்க. நாங்க இன்னும் அண்ணன் தம்பிகளாக பழகி கொண்டு இருக்கிறோம். அதை நான் உத்தரவாதம் பண்றேன், ஊர்ஜிதப்படுத்துறேன். உன்னால செய்ய முடியுமா? உன் கட்சியிலேயே உனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. சொந்த வீட்டை பார்க்காம பிறர் வீட்டில் போய் கையை வைக்கிறது அநாகரிகம் என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே தமிழ்நாட்டு நலனுக்காக கட்சி நடத்துகிறேன்னு சொல்லிட்டு நான் கன்னட மக்களுக்காக போலீஸ்காரராக இருக்காரு, கன்னடியாவும் இருக்காருன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கனவே பெரிய படிப்படை கொடுத்திருக்காங்க, மீண்டும் மீண்டும் கொடுப்பார்கள். அதாம்மா இப்ப போலீஸ்காரராக இருந்து நான் கன்னடக்காரன், நான் கன்னடத்துக்கு உறுதுணையா இருப்பேன், தமிழ்நாடு பிரச்சனையில காவிரி பிரச்சனையில கன்னட நாட்டு மக்களுக்குத்தான் நான் விசுவாசமா இருப்பேன் பேசியிருக்கார். தமிழ்நாட்டு அரசியல்ல குழப்பங்கள், தான் கட்சி வேட்பாளரையே வெற்றி பெறக்கூடாது என்று தோற்கடிக்க முயற்சி செய்தது எல்லாரும் இனிமே ஒண்ணு வரும். இப்போ உலக அரசியலுக்கு போறார். ஜோ பைடன் ஆவதற்கோ அமெரிக்க அதிபர் ஆவதற்கு முயற்சி செய்கிறார். வாழ்த்துக்கள். நாங்கெல்லாம் சாதாரண தொண்டரா நாங்க இருக்கோம். காங்கிரஸ்ல தலைவர் எடுத்த ஒரு பொறுப்பு, அவ்வளவுதான். நான் பாக்குறதே ஒரு பொறுப்பு கொடுத்து வச்சிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் வேலை பார்ப்போம். கட்சிக்கு விசுவாசமா இருப்பேன். எங்க தோழர்களுக்கு தொண்டர்களுக்கு விசுவாசம், தொண்டர்களின் தொண்டரா பணியாற்றுறோம். ஆனா இவ்வளவு இருமாப்பும் ஆணவம் அகம்பாவம் எந்த கட்சி தலைவருக்கும் தமிழ்நாட்டில் இல்ல. ஒருத்தர் பேசிட்டு இருந்தார், அவர்கிட்ட இப்ப மாறிட்டு ஜனநாயக பாதைக்கு திரும்புறாரு.
வந்து அவங்க கட்சியிலேயே ஒரு சில பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து கட்சிக்கு வந்து நல்லது இல்லை, தாண்டோடித்தனமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ உங்களுக்கு வந்து இது நீங்க அவருக்கு கண்டனம் தெரிவிக்கிறீங்களா, இல்லை அதுவும் ஒரு நல்லதுக்கு தான் உங்களோட கட்சி? இல்லை, அவருக்கு அறிவுரை வழங்குறோம். ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சியில் ஒரு புரிதலோடு வேலை பார்க்கணும். நீ ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு அண்ணாமலை விசுவாசமாக இருக்கணும். தமிழ்நாட்டு மக்களுக்கு விசுவாசமாக இல்லாமல் நீ கன்னடிகா தான், காவேரி பிரச்சனைலாம் கன்னடகாரன் தான் சப்போர்ட் பண்ணுவோன்னு சொன்னால், அதை நாங்கள் ஏன் இதை சொல்லலைன்னா, குறைந்தபட்ச ஒரு நேர்மை அரசியல்ல பெருந்தலைவர் காமராஜர் இருந்த கட்சி இது, கக்கன் இருந்த கட்சி இது, பெரிய பெரிய தலைவர்கள் ஈவேரா ராமசாமி நாயக்கர் பெரியார் இருந்த கட்சி, ராஜாஜி இருந்த கட்சி, திருவிக்கா இருந்த கட்சி, நாங்கள்லாம் பெருந்தன்மையா இருக்கிறோம். தொடர்ந்து வந்து அடிமை, காங்கிரஸ் அடிமைன்னு சொல்றேன்னா இது எவ்வளவு பெரிய அகம்பாவம், ஆணவம். அப்ப நான் சொல்லணும்ல, பிரிட்டிஷ்காருக்கு யார் யார் அடிமையா இருந்தீங்கன்னு, யார் யார் கடிதம் எழுதி கொடுத்தீங்க, மன்னிப்பு கடிதம்னு. இந்த தேச துரோகிகள் தான் உங்க தலைவர். நான் காந்தி வழியில, காமராஜர் வழியில, அம்பேத்கர் வழியில வந்தா நான் தைரியமா சொல்றேன். நீ யார் வழியில வந்து சொல்லுவ? சவார்கர் வழியில வந்து சொல்லுவ, கோல்வார்கர் வழியில வந்து சொல்லுவ. இப்ப நான் வந்த வழிக்கும் நீ வந்த வழிக்கும் 1000 வித்தியாசம் இருக்குல்ல. அதனால விவாதிக்க தயாரா இருக்கிற அண்ணாமலைக்கு நாங்க அரசியல் சொல்லி கொடுக்குறோம். வாங்க, அரசியல்னா என்ன, மக்கள்னா என்ன, பண்புன்னா என்ன, எளிமைன்னா என்ன, நாங்க அண்ணாமலைக்கு சொல்லி கொடுக்குறோம். நாங்க பாத யாத்திரை போறோம், காலால் நடக்க போறோம். எங்க தலைவர் பாத யாத்திரை போனார், காலால் இந்த தேசத்தை அளந்தார். நீ போனி அண்ணாமலை, நீ எப்படி நடந்த சொல்லுங்க பாப்போம். இப்ப நாங்களும் நடக்க போறோம். எங்க நடைபயணத்தை பாருங்க, எங்க பாத யாத்திரையை பாருங்க. எல்லோரும் நடக்க போறோம், எல்லா தலைவரும் நடக்க போறோம், மாவட்ட தலைவர் நடக்க போறாங்க, சட்டமன்ற உறுப்பினர் நடக்க போறாங்க, நாடாளுமன்ற. இது வந்து வெறுப்பு அரசியலுக்கான நடைபயணம் இல்லை, தமிழ்நாட்டு கட்டமைப்பை வலிமைப்படுத்துவதற்காக, தமிழர்கள் மீது அன்பு செலுத்துவதற்காக, வெறுப்பு அரசியலை அகற்றுவதற்காக நடைபயணம் இருக்கும். மாண்பு முதலமைச்சர் வெளிநாடு சுற்றுப்பயணம் போறாருன்னா கேலி கிண்டல் என்ன உங்களுக்கு இருக்கு? சரி, மோடி போனாரு, எத்தனை சுற்றுப்பயணம் போறாரு, எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாரு, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்தாரு, எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்தாரு, இதெல்லாம் சொல்ல விவாதிக்க தயாரா இருக்கீங்களா? முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் ரொம்ப தெளிவா எத்தனை புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், எவ்வளவு முதலீடுகளை கொண்டு வந்திருக்கோம், எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பை நாங்க கொடுத்திருக்கோம் அப்படின்னு தெளிவா சொல்றார். இன்னும் எனக்கு உரைக்கல, நான் விமர்சனம் தான் பண்ணுவோம் அப்படின்னா உன்னை என்ன பண்ண முடியும்? அதுக்கு மேல ஒரு வார்த்தை சொல்றார், அடுத்த தேர்தலுக்கான கட்சி இல்லை எங்க இந்தியா கூட்டணி, அடுத்த தலைமுறை பற்றி சிந்திக்கின்ற கூட்டணி என்றார். இவ்வளவு நாகரிகமா இந்தியா கூட்டணி தலைவர்கள் பேசும்போது, தமிழ்நாடு முதலமைச்சர் உட்பட, உனக்கு மட்டும் அந்த அகபாவம், ஆணவம் எங்கிருந்து வருது? இப்பவே உங்களுக்கு கடிவாளம் போட்டாங்க, அடுத்தது என்னன்னு உனக்கு தெரியும், என்ன ரிசல்ட் வரப்போகுதுன்னு. நாங்கள் அப்படிலாம் எங்கன்னா பேசியிருக்கோமா? வழக்கு போடுவோம், தூசி தட்டுவோம், எடுப்போம், நீ என்ன வேணாலும் பண்ணு, நாங்கள் தான் தயாரா இருக்கோமே. நாங்கள் வரும்போதே அரசியலுக்கு வாய்க்கால் அரிசி போட்டு தான் வந்திருக்கோம். வீட்டுக்கு போனா வீட்டுக்கு போவோம், சிறைக்கு போனா சிறைக்கு போவோம், எல்லாத்துக்கும் தயாரா இருக்க அண்ணாமலை. எங்களெல்லாம் மிரட்டி பார்க்காதீங்க. காங்கிரஸ்காரர் பரங்கி தலையன்னு சொல்ற பிரிட்டிஷ்காரரையே விரட்டி அடித்தவர்கள் மூதாதியர்கள். காங்கிரஸை போய் நீங்க அசைக்கு பார்க்க முடியாது. 129 ஆண்டு காலம் பாரம்பரியம் உள்ள கட்சி காங்கிரஸ் பேரியக்கம். நேற்று முளைத்த காளான் கிடையாது. எங்க தலைவர்கள் யாரும் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தது கிடையாது, பிரிட்டிஷ்காரன் காலில் மண்டிட்டது கிடையாது. ஆகையால் தான் சொல்றேன், தைரியமா வாங்க. நீங்க பல முறை கூப்பிட்டு இருக்க, வரமாட்டேன்றீங்களா? வாதிப்போம் வாங்க. 10 ஆண்டு ஆட்சிகளை பத்தி சொல்லுங்க. நாங்க 3 ஆண்டு ஆட்சி தமிழ்நாட்டை பத்தி சொல்றோம். எங்களுடைய 10 ஆண்டு ஆட்சி டெல்லியில் நடந்தது, ஒன்றிய அரசு, அதை பத்தி சொல்றோம். உன் வரலாறு சொல்லு, இந்து மகாசபை வரலாறு, ஜன்சங் வரலாறு சொல்லுங்க, பிஜேபி வரலாறு சொல்லுங்க, நான் காங்கிரஸ் வரலாறு சொல்றேன். தேங்க்யூ. அக்டோபர் 2ஆம் தேதி மகாத்மா காந்தி பிறந்த நாள் அன்று நாங்கள் நடைப்பயணத்தை துவக்க இருக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்தந்த தொகுதியில திட்டமிட்டு இருக்கிறார்கள் நடைபயணம் செய்வதற்காக. நாடாளுமன்ற உறுப்பினர்கள், புதுடெல்லியிலிருந்து தலைவர்கள் வரவிருக்கிறார்கள்.
இந்த நடைப்பயணம் தொடர்ந்து நடக்கும். இன்னும் ஓரிரு நாட்கள் தேதிகளை அறிவிப்போம். இன்னும் முடிவு பண்ணல, சொல்றோம். அநேகமாக திருப்பெரும்புதூரில் தலைவர் ராஜீவ்காந்தியுடைய நினைவு இல்லத்திலிருந்து ஆரம்பிப்போம். நாங்கள் இன்னும் இது வரைக்கும் அழைக்கல, கண்டிப்பாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. திட்டமிட்டு இருக்கோம், இப்பதான் பிளான் பண்றோம். கடந்த காலங்களில் பாஜக ஜவஹர்லால் நேரு அவர்களை விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இந்த முறை இந்திரா காந்தி அவர்கள் விமர்சனம் செய்றாங்க. மீண்டும் அந்த எமர்ஜென்சி உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாம் கையில் எடுக்கிறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு கலவரத்துக்கு உண்டாக்குவதற்காக ஒரு தலைவர்களை கையில் எடுக்கிறாங்க. இல்லைங்க, அதுதாங்க அநாகரிக அரசியல், வெறுப்பு அரசியல். ஜவஹர்லால் நேரு பத்தி என்ன தெரியும்? 10 ஆண்டுகளுக்கு மேல் ஒரு மிகப்பெரிய உயர்ந்த குடும்பத்தில் பிறந்து, வசதியான குடும்பத்தில் பிறந்து, அவர் எந்த பல்கலைக்கழகத்தில் படித்தாரோ அந்த பல்கலைக்கழகத்தில் எத்தனை வாயில்கள் கேட் இருக்கோ அங்கெல்லாம் ரோல்ஸ் ராய் கார் எடுத்துன்னு வராங்க அப்பா. அதையெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு தேச விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்த தலைவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள். சிறையில வாடினார், தேச விடுதலைக்காக பாடுபட்டார். அவ்வளவு பெரிய தியாக குடும்பம் அது. அந்த வரலாறுலாம் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. அடிமை வம்சத்தில் இருந்து வந்தவர்களுக்கு அது தெரிவதற்கு வாய்ப்பில்லை. முதல்வர் அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தின் போது கவர்னரோ இல்ல பாஜக தலைவர்களுடைய பேச்சு இதெல்லாம் எங்களுக்கு சாதகமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் 40க்கு 40 ஜெயிச்சிருந்தீங்க. இது இதையும் நீங்க ஒரு சாதகமான இல்ல அதுதான் அவர் இப்ப இன்டர்நேஷனலுடைய மேல் படிப்பு ஜோ பைடன் ஆவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் தமிழ்நாட்டில் இருந்தா தான் இந்தியா கூட்டணிக்கு நல்லது. அவரும் இருக்க வேண்டும், ஆளுநரும் இருக்க வேண்டும். அன்பை விதைப்பதற்கும் தமிழ்நாட்டு மக்களின் ஆரோக்கியத்தை பெருக்குவதற்காக பிரச்சார இயக்கமாக அதை மாற்றுவதற்கும், சாதி மோதல்களை தவிர்ப்பதற்கும், இன மோதல்களை தவிர்ப்பதற்கும், மதவாத சக்திகளை அகற்றுவதற்குமான பிரச்சாரமாக இது அமையும். நடிகர் விஜய் தமிழ்நாட்டில் நல்ல தலைவர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. நல்ல தலைவர்கள் எல்லாமே நல்லாட்சி நடந்துட்டு இருக்கு. எல்லோரும் நல்ல தலைவர்கள் தான். அது அவருடைய கருத்து. இல்ல போதை எங்க இருந்து வருது? நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இப்போ சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஆப்கானிஸ்தான்ல இருந்து அந்த போதைப் பொருள் உருவாகுது. ஒரே ஒரு வழி குஜராத் வழியா தான் வரணும். குஜராத்தில் 2 துறைமுகம், பெரிய துறைமுகம். ஒன்று காண்ட்லா துறைமுகம், இன்னொன்று முந்த்ரா துறைமுகம். இந்த 2 துறைமுகம் அதானியுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற உரிமையாளர் அதானி. கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பல லட்சம் கோடிகள் அங்கே கொக்கைன், பிரவுன் சுகர் இதெல்லாம் கைப்பற்றி இருக்காங்க. அப்ப அந்த துறைமுகம் வழியாக ஆந்திராவில் இருக்கின்ற கிருஷ்ணாபட்டின துறைமுகத்துக்கு வருகிறது. அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு சப்ளை செய்கிறார்கள் என்று தகவல் கொண்டிருக்கின்றன. அப்ப கிருஷ்ணாபட்டினம் துறைமுகம் யாருது? அதுவும் அதானி தான் உரிமையாளர், அவர் தான் சேர்மன். அப்போ இந்திய ராணுவத்துக்கு தெரியாம, இந்தோ திபெத் பார்டர் போலீஸ்க்கு தெரியாம, நேவிக்கு தெரியாம, கோஸ்ட் கார்டுக்கு தெரியாம, இந்த இந்தியாவில் இருக்கின்ற நார்கோட்டிக் டிபார்ட்மெண்ட் அதற்கு தெரியாமல், இன்டெலிஜென்ஸ் ஐபிக்கு தெரியாம, ராக்கு தெரியாம எப்படி உள்ள வந்துடும்? பாஜக தலைவர்கள் தெரியாம எப்படி வரும்? இப்ப கூட குஜராத்தில் போதைப் பொருள் தொழிற்சாலையை பிடிச்சிருக்காங்க. குஜராத்தில் கள்ளச்சாராயை பத்தி வாழ்க்கையே பேசுறாரு. ஃபர்ஸ்ட் குஜராத்தை பத்தி, யூபியை பத்தி பேச சொல்லுங்க. இப்ப கூட அவங்க கொடுத்த கிரைம் ரெக்கார்ட் பியூரோ NCRB தான் இருக்குது. 2019 1696 பேர், 2020 947 பேர் இறந்திருக்காங்க. அதுவும் யங்ஸ்டர், இளைஞர்கள் நிறைய பேர். டு யங் டு டை. சிபிஐன்னு அலறிட்டு இருக்காங்க கொஞ்ச நாளா. அமித்ஷா கடிதம் எழுதுறார் அண்ணாமலை. ஒன்று, தமிழ்நாடு அரசு பரிந்துரை செய்ய வேண்டும், இல்லை என்றால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்றம் சோமுட்டாவை கூட எடுப்பாங்க. சில நேரங்கள் எடுத்திருக்காங்க. எடுத்து வழக்குகளை இதுதான் வழக்கம். ஆனால் இவர் அமித்ஷாக்கு கடிதம் எழுதி இதை சிபிஐக்கு மாற்றினார்னா, தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர் அண்ணாமலை எவ்வளவு பெரிய அதிகார துஷ்பிரயோகம். சிபிஐன்றீங்களே, இஸ்ரா ஜகன் ஃபேக் என்கவுண்டர்ல சிபிஐக்கு காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கும்போது மாற்றும்போது எதுக்கு அலர்னீங்க? எதுக்கு நீதிமன்றத்தை நாடி வேண்டான்னு சொன்னீங்க? மாநில அரசு உரிமையில் தலையிடுகிறாருன்னு சொன்னீங்க.
அதே மாதிரி இஷ்ராத் ஜெகன் ஃபேக் என்கவுண்டர்ல எதற்கு அலர்னீங்க? இதெல்லாம் வந்து அண்ணாமலை படிக்கணும். சிபிஐன்னு பேசுறதுக்கு முன்னாடி இர்ஷாத் ஜகானுடைய ஃபேக் என்கவுண்டரையும் சுரப்தேன் அவருடைய வழக்கு பற்றி படிச்சுட்டு பத்திரிகையாளர் சந்திச்சு பேச சொல்லுங்க. அவரை மாநில தமிழகத்திலையும் அதிமுக, பாஜக, தேமுதிக, சிபிஐ அந்த கதை இல்லைங்க. ஜனநாயக நாட்டில் யார் ஒன்றாலும் போராடலாம், அவங்க கருத்து. நாங்கள் கூட எங்கள் கருத்தை சொன்னோம். இதை கடந்து போக முடியாதுன்னு சொன்னோம். சட்டப்பேரவை நான் பேசும்போது கூட இதை யாரோ காவல்துறை மேலே பழிய போட்டு நானோ நீங்களும் கடந்து, எனக்கு அந்த பொறுப்பு இருக்கு. என்னோட மாநிலத்தை சார்ந்த தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள், விளிம்பு நிலை மக்கள் ஏராளமாக இருந்திருக்கிறார்கள். இது எவ்வளவு நம்ம பேசிட்டே இருக்க போறோம்? இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும், சட்டம் இயற்றுன்னு சட்டம் இயற்றிருக்காங்க. மரண தண்டனை வரைக்கும் கொடுக்கலாம் சட்டம் இயற்றிருக்கிறாங்க. சட்டத்தை ஏற்றிட்டு இப்போ அந்த சட்டத்தை ஏற்றும் போது கூட நாங்கள் ஒரு கருத்து சொல்லியிருக்கோம். இப்போ ஆக்ட் 14 இருக்கு. ஆக்ட் 14ல வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னா 1 வருடத்திற்கு அவர் வந்து நிபந்தனையில வர முடியாது, பிணையில வர முடியாது. அதுக்கு அறிவுரை கழகம்னு ஒன்று வச்சிருக்காங்க. அப்ப காவல்துறைக்கிட்டே அந்த அதிகாரத்தை கொடுத்துடக்கூடாது, மரண தண்டனை வரைக்கும் நீங்களா நடத்துங்கன்னு. நீதிமன்றத்துக்கு முன்னாடி கைது செய்யும் பொழுது இந்த மெத்தனால் எத்தனால் எதை கடத்திட்டு வராங்களோ அவங்கள ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபிக்ஸ் பண்ணணும். யாவன் கொடுக்குறோம் அந்த ஃபேக்டரியில இருந்து மேலோட்டமாக போயிடக்கூடாதுன்னு நாங்கள் அறிவுறுத்தியிருக்கோம். அதே போன்று செலக்ட் கமிட்டி ஒன்று போட சொல்லியிருக்கோம். இந்த வழக்கு ஒருத்தர் மேலே போடுறாங்கன்னா ஏற்கனவே உபா சட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம், போட்டாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம், தடாவுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கோம். ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? ஜனநாயக சக்திகள் தவறாக பயன்படுத்திடக்கூடாது, இன்னோசன்ட் மேலே போட்டுறக்கூடாது. இன்னைக்கு நிறைய பத்திரிகையாளர்லாம் சிறையில் இருக்காங்க. ஏன் பத்திரிகையாளரை சிறை பிடிக்கிறாங்க? ஜனநாயகத்தை வெளியில கொண்டு வரணும்னு எழுதுறாங்க, சிறை பிடிக்கிறாங்க. ஆகையால இதுக்கு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் வைக்கணும், செலக்ட் கமிட்டிக்கு அனுப்பணும்னு சொல்லியிருக்கோம். நான் இது வந்து இதுதான் RSS உடைய சித்தாந்தம், பாஜகவுடைய சித்தாந்தம். காங்கிரஸ் பேரியக்கம் இதை வன்மையாக கண்டிக்கிறது. இன்னும் வந்து நடைமுறைப்படுத்த முடியாத சட்டத்தை இது எப்படி நடைமுறைப்படுத்த போறாங்கன்னு தெரியல. அதான் சொல்றேன், இதுல நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய கோளாறுகள் இருக்குது. எப்படி வந்து 3 விவசாய சட்டங்களை, புதிய விவசாய சட்டங்களை அவசரமாக நடைமுறைப்படுத்தி திரும்ப பெற்றார்களோ, இதையும் யாருக்கிட்டையும் கலந்து யோசிக்காம, யாருக்கிட்டையும் ஆலோசனை செய்யாம, எடுத்தேன் தெளித்தேன்ற அவசர கதியில இதை நடைமுறைப்படுத்துவதற்கு இன்னைக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது எவ்வளவு தூரம் போப்போ தெரியல. வழக்கறிஞர்கள்லாம் இதை எதிர்த்து போராட்டம் செய்யறாங்க. காங்கிரஸ் பேரியக்கம் தார்மீக ஆதரவை காங்கிரஸ் பேரியக்கம் வழக்கறிஞர்களுக்கு தந்திருக்கிறது. தேங்க்யூ. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலையில் ஒரு மிகப்பெரிய சம்பவம், பிரச்சனை நடந்தது. 10,000த்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் அங்கே போராட்டத்தில் இறங்கினார்கள். முதல் முறையாக இந்தியா சுதந்திரம் பெற்று தமிழ்நாட்டில், குறிப்பாக பெங்களூர் சென்னை நெடுஞ்சாலையில் 8 மணி நேரம் சாலையை முடியதுதான். மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு என்னையும் இவர் சிறு குறு தொழில் அமைச்சர் திரு அன்பரசன் அவர்களையும், தொழிலாளர் நலத்துறை நம்ம கணேசன் அவர்களையும் அழைத்து நாங்கள்லாம் போய் பேச்சுவார்த்தை பண்ணி இனி வரும் காலங்களில் தவறுகள் நடக்கக்கூடாது என்று ட்ரைபார்ட்டி அக்ரிமெண்ட் அங்கே இருக்கின்ற தொழிலாளர்களுக்கும் அரசுக்கும் நிறுவனத்திற்கும் போட்டு வந்தோம். இப்போ இந்த செய்தி வந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு நாளில் நாங்கள் அங்கே நானும் அமைச்சரும் போய் விசாரிக்கிறோம். நன்றி, தேங்க்யூ. இந்த பாசிச சக்திகளை அகற்றும் வரை எங்களுடைய பயணம் தொடரும். ரைட்.